கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து தம்முடைய ஜனங்களுக்காக சொந்த இரத்தத்தை சிந்தினார். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை ரத்தம் இல்லைங்க, சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டு பண்ணினாராம். அதனால தான் நம்ம மீட்கப்படுகிறோம். ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்து எனக்காக தான் மரித்தார், எனக்காக தான் உயிரோடு எழுந்தார் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பல காரியங்களிலே வெற்றி அடைய முடியும். ஏன்னா சொந்த இரத்தத்தை சிந்திருக்கிறார். இரத்தம் மனிதனுக்கு உயிராக இருக்கிறது. அந்த இரத்தத்தை தம்முடைய ஜனங்களுக்காக இயேசு சிந்தினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, அதனால தான் மீட்பு இருக்கிறது, அதனால தான் வெற்றி இருக்கிறது. அதனால ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்ல வேண்டியது ஒன்று: ஆண்டவரே, உடைய சொந்த இரத்தத்தை எனக்காக நீர் சிந்தினீர். நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை நம்புகிறேன். நான் ஆண்டவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் எனக்கும் தூரம் இருந்தது. இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர்னால தான் நாம் இணைக்கப்படுகிறோம், கடவுளோடு பேசுகிறோம், ஒரு பெரிய பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். அதனால சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டார். நல்லா யோசிச்சு பாருங்களேன், யார் சிந்துவா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்தார். அதனால தான் இவ்வளோ பெரிய மேன்மை. யுக யுக காலமாய் ஆண்டுகளாய் அதை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். நிஜம் பிரியமானவர்களே, அதைத்தான் பேசுகிறோம். பொய் என்றால் நின்றிருக்காது, என்றைக்கோ மறைந்து போயிருக்கும். எவ்வளோ மனிதர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களாம் மறைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடு மாத்திரம் மறையவில்லை. ஏன்? அது உண்மை. சொந்த இரத்தத்தை சிந்தினார். நீங்கள் எதில் தோல்வியோ பலவீனமாக இருந்தால் அவருடைய இரத்தத்தை நினைத்து கொள்ளுங்கள், நிச்சயமாக வெற்றி வரும். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், சமாதானமாக இருக்க உதவி செய்யும். உடைய பிரசனம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.